ஹாய் நண்பர்களே, என் பேர் வா அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். போன வீடியோ வந்து பெட்லேருந்து முடிக்கணும்னு நினச்சேன், முடிக்க மறந்துட்டேன். ஸோ டைட்டில் தமிழில் பார்த்து தான் கிளிக் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி என்னோட ஒர்க் லைஃப் டே எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ ஷூட் டே சனிக்கிழமை, மிகப்பெரிய ஒரு லாங் டேவாக இருக்க போகுது. போகலாமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். பட் சாட்டர்டே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்தால் இந்த மாதிரி ஷூட்டுக்கு போய் தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசல் கேமா போகணும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து எங்கள் டீம் வந்து பிக் பண்ணுவாங்க. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ரைட்டு இப்போன்னு பார்த்தா ஆஃப் ஆகும் போல் இருக்குது. ஆனால் ஆயிடுச்சு. அங்கேருந்து அப்படியே போக வேண்டியதான். ஸோ இது வந்து பயங்கர ராவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேச முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நான் வேலையும் பார்க்கணும். அதான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். அண்ட் மெயினான விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த ஊரில் என்ன வேலை செய்கிறீங்கன்ற கமெண்ட். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1:30 கிட்ட ஆகுது. வெயில் இன்னி கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் நாளில் கிளைமேட் மாறும்னு நினைக்கிறேன். வின்டருக்கு நண்பர்களே காரில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து வேர் ஹவுஸுக்கு போகணும். அங்கே போயிட்டு பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணோம். இதுதான் நம்ம வேலை. ஸோ இது என்ன கேமரான்னு தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக சோனி FX3. இதுதான் எங்கள் கம்பெனியோட ஒன் ஆஃப் த வேர் ஹவுஸு. ஸோ இங்கே போயிட்டு பொருள்லாம் ஏற்றுவாங்க இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு. அதோட BTS எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் இந்த பொருளுங்க தான். இந்த பொருளுங்க எல்லாத்தையும் ஏற்றி எடுத்துகிட்டு போகணும். ராசல் கைமாவில் இருக்குது ஈவெண்ட்டு. இதான் நண்பர்களே இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் போயிட்டுருக்கு சமாச்சாரம். 1:30 மணி 1:45 அங்கேருந்து கிளம்புனது. இப்போ வந்து மணி 3:30க்கு மேலே ஆகுது. இன்னும் வேர் ஹவுஸில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் எல்லாத்தையும் லோட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம எப்படியும் அது கூடயும் இருந்து தான் ஆகணும். அதுதான் நண்பர்களே. மணி சாயங்காலம் நாளாச்சு. பாதி தூரத்தில் இருக்கும். சரி பசிக்குது, நானும் மதியம் ஒழுங்கா சாப்பிடல அப்படின்ட்டு அட்னா கொயாசிஸ் வந்துருக்கோம். அதாவது பெட்ரோல் பம்பு பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. உள்ளே போய்ட்டு எதனா வாங்குவோம். ரேட்டை பார்த்தீங்களா நண்பர்களே? ஏதோ சாண்ட்விச்செல்லாம் 15-20 கிராம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோலாம் கொடுத்து நான் வாங்குற ஆளா எனக்கே தெரியல. இந்த 3 கிராம்ஸ் இது கிடையாது. இந்த ஜூஸு பாருங்களேன், எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. இது பாருங்க, இந்த ஃப்ரூட் வந்து 17 கிராம்ஸ். ஆமாம் சாமி, சாண்ட்விச்சே வாங்க மாட்டேன். இது ஏதோ சாலடை வந்து 30 கிராம்ஸ் வச்சுருக்காங்க. இதான் நண்பர்களே வாங்கியிருக்கேன். ஒரு 2.5 கிராம்ஸ் டேட்ஸ் மில்க்ஷேக்கும் ஒரு 4 கிராம்ஸ் க்ரொசான்ட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டு பசி தேத்திக்கணும். ஏன்னா விடிய காலைல 3-4 மணி வரைக்கும் வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நண்பர்களே, இந்த பெட்ரோல் பம்பில் வாங்கினாவே காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கும். சூடு பண்ணி தான் வாங்கினேன், ஆனால் ட்ரை ஆகுது. நண்பர்களே லொக்கேஷன் வந்துட்டோம். இது ராசல் கேமா போகிற வழி, அலைன் ரோடு, தெராசொலிஸ்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை. என்ன வேலை அப்படின்னா, இருங்க, போரிஸ் பொர்ஜோன்னு ஒரு டிஜே இருக்காரா நண்பர்களே? உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட கான்செப்ட் இன்னைக்கு. ஸோ அதுக்கு வந்து எங்கள் கம்பெனிலேருந்து, குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்கு நான் அந்த கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஓகே, அவ்வளோதான். பாருங்களேன், இதுதான் வந்து துபாயில் வெளில போனீங்கன்னா இப்படி தான் கிடக்கும். ரொம்ப வெளில போயிட்டீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கும்னுவீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் பாலைவனமே டிப்பிக்கல் பாலைவனம் மாதிரி தெரியாது. இந்த எக்ஸாக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற ரோடுங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஊர் சைடில், ராஜஸ்தான் சைடு அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்குள்ளார ஒரு விஷயம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏதோ ஒரு இந்த தெராசொலிஸ்னு ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸ்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுறது, அதுவும் அவுட்டோரில் ஷாப்பிங் பண்ணுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு நிறைய இருக்குது போல். நண்பர்களே இதை பாருங்களேன், இப்படி இருக்க இடத்த இப்படி மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எதுக்கு இந்த டிஃப்ரென்ஸை எவ்வளோ பக்கத்தில் காட்டுனா, UAEயில் என்ன வேணால் நினச்சா பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். காரணம் எல்லாத்துக்கும் பணம் தான். கீழே வந்தோடனே அப்படியே எப்படி கான்ட்ராஸ்ட் மாதிரி போச்சு பாருங்க. ஸோ இங்கே தான் நடக்க போகுது அந்த கான்செர்ட். இந்த பாருங்க, ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு செகண்ட்ல எல்லாம் மாறி போயிடுச்சுங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூல் இருக்குது, பயங்கரமாக இருக்காது. அங்கே மேலே இருந்து பார்க்கும்போது அங்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்க வேண்டாம். நண்பர்களே, இந்த சத்தத்தில் எப்படி நான் வந்து விளாக் எடுக்க போகிறேன்னு தெரியல. இந்த பிளேஸை பற்றி இப்போ தான் நம்ம அமீரக வலை ஒலி ஃபாலோ பண்ணி நம்மளை பார்த்த நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது தெராசொலிஸ்னு சொல்லப்படுற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு அரேபியன் ஸ்டைலில் காட்டேஜு, ஹட்டு அதெல்லாம் வச்சு அந்த பக்கம் இருங்க. நான் மேலே போய் காட்டினா மேபி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், செமையாக இருக்கா? அங்கே தான் பூல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் நண்பர்கள், அரேபியன் நண்பர்கள், பணம் வச்சிருக்க நண்பர்கள் ஒரு நாளைக்கு 3000-4000 கிராம்ஸ் வரைக்கும் கொடுத்து தங்குவாங்களாமா. எனக்கு என்னன்னே புரியல. சம்மந்தமே அவ்வளோதான் வரும் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் இந்த போரிஸ் பொர்ஜான்றவரோட கான்செப்ட் எனக்கு பின்னால் நடக்க போகுது நைட்டு 10 மணிக்கு.
ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போய்கிட்டு இருக்கு. அதில் நாங்கள் வந்து ஸ்டேஜ் ஸ்பெஷல் எஃபெக்ட் பண்ணுறோம். ஸோ அதோட சோஷியல் மீடியா பேஜுக்கு நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். எப்படி ஈவெண்ட் முடிஞ்சு இதெல்லாம் பேக் பண்ணிட்ட பிறகு தான் நானும் கிளம்ப முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலைல 5 மணி ஆகும் போல இருக்குது. பரவாயில்ல, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நீங்கள் யூஏக்குன்னு வந்தீங்கன்னாவே 10 மணி நேரம் 11 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுலாம் சிம்பிளான மேட்ரு. ஸோ இப்படிலாம் இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஜாலி தான். நம்மளும் நிறைய விஷயம் பார்த்த மாதிரி இருக்கும், கற்றுக்கின மாதிரி இருக்கும். டே பை டே லேர்னிங் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். புது புது மீப்பில் மீட் பண்ணுவோம். புது புது பீப்பிளை மீட் பண்ணுவோம். நைஸ். அவ்வளோ வேலை இருந்தாலும் சரி தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த பக்கம் வந்தேன் நண்பர்களே. இங்கே பாருங்க, ஸ்விம்மிங் பூல் எப்படி வெறியாக இருக்கா. ஓ மை காட், நானே இப்போ தான் பார்க்குறேன். வேறு லெவலில் இருக்குது. நாய்ஸ் மஜாவாக இருக்குது பாருங்க. வெரி நிறைய பேர் கேட்டிங்கல்ல நான் என்ன ஒர்க்கு பண்ணுறேன் இல்லை எப்படி என் ஒர்க்குனா. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 6 கம்பெனி கிட்டே இருக்குது. அதில் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு 3-4 கம்பெனிக்கு நான் வீடியோ எடுக்கிறது, அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணுறது, அந்த சோஷியல் மீடியாவில் போடுறது. அதுவும் வீடியோ எடுக்கிறது வந்து என் ஐடியா தான். எப்படி சொல்லுவாங்க, ஒரு 3 கம்பெனிக்கு நம்ம தான் ஐடியா பண்ணணும், அதாவது கண்டென்ட் யோசிக்கணுன்றது தான் சிம்பிள் மேட்ரு. ஸோ கான்டென்ட் கிரியேட்டர்னும் போது முதல் அக்கு வரை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இப்போதைக்கு நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெறும் கான்டென்ட் கிரியேட்டர்னு என்னோடய போஸ்டிங்கில் இருக்கவங்களே வெறும் அதை வந்து மேலோட்டமாக வெறும் இந்த கான்டென்ட் தான் பண்ண போகிறோன்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் கிட்ட வேலை வாங்குவாங்க, எடிட்டர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் ஒரு ஆளாக பார்க்கறதுனால நம்ம ஒரு பேக்கேஜாக இருக்கிறோம். ஆமாம், அதுதான் நான் என்னோடய சோறும் என் வீட்டுக்கு சோறாகவும் இருக்குது. நீங்கள்லாம் பார்க்குறதா ஏன்னா இங்கே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியும் செஞ்சுருக்கு. இந்த முக்கியமான சமாச்சாரம் ஒயரை காரில் விட்டு வந்துட்டேன். அதான் மாங்கன்னு நடந்து வரேன். ஸோ இப்போ தான் செக்யூரிட்டி பாடி கார்டு அவங்கெல்லாம் வராங்க. இதான் தரா சொல்லி செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ அங்கெல்லாம் லேசர்லாம் வருமா, அப்படியே பெரு பயங்கரமாக அங்கேமா நைட்டு வச்சுனா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். செக்யூரிட்டி மீட்டிங்லாம் போயின்னுக்குது. தலைவனுக்கு ஏதோ பெரிய ஆள் தான் போலக்குதுங்க அவரு. ஆமாம், இப்படியே இருப்பார். ஏதோ ட்ரான்ஸு இந்த டெக்னோ இந்த மியூசிக்லாம் போடுறவரான். ஸோ வந்தாச்சு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இருட்ட இந்த இடம் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ஏதோ படத்தோட செட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. எடையங்கப்பா எவ்வளோ செக்யூரிட்டி இருக்காங்க பாருங்கள். 4000 பேர்கிட்ட எதிர்பார்க்குறாங்கம்மா. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எடுத்த இன்ட்ரோவை எடிட் பண்ணாது. ஏய் ஆமாம், ஸோ இவங்க தான் நம்மளோட டீமு. அவங்கள வச்சு வீடியோ எடுக்கணும், அதுதான் நம்ம வேலை. சிம்பிளாக இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் மேலேருந்து கிடைக்கிற வியூ. ஒயிட்டில் போகிற பாருங்க, இதான் மொத்தம். ஸோ இதுதான் இந்த பூல் ஏரியா. அப்புறம் அதுக்கு பின்னாடி அப்படியே ரூம்ஸ் இருக்காமா. அப்படியே இந்த டெசர்ட்டை சுற்றி காட்டேஜஸ்லாம் இருக்குது போல். பேருங்களே லைட்டு போட்டாங்க இப்போ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. வா, என்னோடய கேமராவில் நல்லா இல்லை, ஏன்னா ஒன்றில் வச்சா நல்லா தெரியும். இங்கே பாருங்களேன் எப்படி இந்த இடம் லைட்டு போட்டோன்னு ஏதோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நண்பர்களே, இந்த போரிஸ் பொர்ஜி அப்படின்னு நான் ஒரு அண்ணன் சொன்னேங்களா, பிரிட்ஜாவோ ஏதோ, அவர் என்ன மேட்ருனா இப்போ தான் நான் பார்த்து கண்டுபிடிச்சேன். இன்னும் வரல தலைவர். இந்த பாட்டெலாம் போடுவாங்க தெரியுங்களா, அதாவது இங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் மதுபானம் மருந்து விட்டு சில பரவச நிலைக்கு போகும்போது ஒரு டிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெக்னோன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரியான டிஜே போல இருக்கு. ஸோ எல்லாம் பரவச நிலையை வந்து அவர் வரதுக்கு முன்னாடியே அடைய ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்கேன் நானே எதிர்பார்க்கல இப்படி இருக்கும்னு. ஸோ அவர் வந்துட்டார்னா பயங்கர சத்தமாக இருக்கும்ன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது, எப்படி இந்த மாதிரி பார்ட்டிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ ஒரு எஜுகேஷனலாகவும் இருக்கும்ல, இப்படிலாம் கூட இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் டமாஸ் என்னன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாராலையும் பண்ண முடியாது. இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் வந்து நல்ல பணக்காரனாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இங்கே டிக்கெட் எடுத்து வந்திருப்பாங்க. அப்படி இல்லைனா டூரிஸ்டாக இருப்பாங்க. எனக்கே இப்படிதான் துபாய் இருக்குன்னு இதை பார்த்து நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கூடாது. நண்பர்களே, உங்களுக்கு சாப்பாடு காட்ட மறந்துட்டு பாருங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், பட் இருந்தாலும் இதுதான் சாப்பாடு வெளிச்சத்தில் தெரியுதா. ஸோ எங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் ஒன்று இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பிரியாணி. ஸோ ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டாங்க, அதுதான் சாப்பிட்டேன். நீங்கள்லாம் வாங்கினா ஒரு பெப்சியே 30 கிராம் சொல்கிறாங்க. 10 கிராம் நண்பருக்கு. இங்கே பாருங்க எல்லாரும், இன்னும் அவர் வரல, பொர்சா மாமா வரல, இன்னும் வருவார். அண்ணன் வந்த பேருக்கு அங்கே இது பண்ணுவாங்க. இப்போ அவர் தம்பி யாரும் இருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல க்ரௌடு, பயங்கர க்ரௌடு. இங்கே பாருங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது வேற மறைக்கணும் நம்ம, ஏன்னா யூடியூப்ல நிறைய காட்டணும்னா இந்த வீடியோ அப்புறம் செல்லாத வீடியோ ஆயிரும். பாருங்க நண்பர்களே, அங்கே பாருங்க என்னதுக்கு ஆடுறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. நண்பர்களே, மணி பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. கூட்டம் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் மாமா வரல.
நம்ம போரிஸ் அண்ணன் வரல, வேற யாரோ தான் வாசிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ கண்ணா பண்ணா கூட்டம் இப்போதான் வராங்க பாருங்க நண்பர்களே. அண்ணா வந்துட்டாப்புல, இப்போதான் எல்லாம் போன எடுத்தாங்க. இங்க பாருங்க அண்ணா வந்து நம்ம பின்னாடி இந்த ஸ்கிரீன்ல தெரியறாரு பாத்தீங்களா, இவர் தான் போரிஸ் தான். போரிஸ் குருதேவோ ஏதோ பேரு. அந்த அண்ணன் தான் தலைவர் 1 மணிக்கு வர்றாரு. இங்க பாருங்க நண்பர்களே, அண்ணா வந்த பிறகு கூச்சாலாம் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க ஆனா ஒண்ணுதான் புரியல, இங்க பாருங்க எவ்வளவு பேரு 1 மணிக்கு. மணி 1:30 ஆகுது, நம்ம என்ன வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். 3 ஆகுது. எனக்கு இட்டு வந்து எங்க டீம் கிளம்பிட்டாங்க. இப்ப நான் எப்படி அவ்வளவு தூரம் போக போறேன்னு தெரியல. என்ன டிராப் பண்றேன்னாங்க. என் மூஞ்ச பாருங்க, இது வந்து வேர்த்து விறுவிறுத்தது. நான் மூஞ்ச வண்டியை கழுவுனது. இங்க பாருங்க எந்த அளவுக்கு வேர்த்து கிடக்கு பாத்தீங்களா. சரியான டயர்டா இருக்குது, பயங்கர டயர்டா இருக்கு. இங்க பாருங்க எதுக்கு டார்க் சர்க்கிள் இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்களே, அதுக்கு ரீசன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவனுங்க யாரும் ஓஞ்ச பாடு இல்லை. இங்க நண்பர்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக தான் இருக்காங்க. அண்ணனும் வாட்சின்னு தாங்கிறாரு, இவங்கெல்லாம் ஆடிட்டு தான் இருக்காங்க. சாமி நம்மளால முடியாதுப்பா, நம்மளால வைபம் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. வேலைக்குன்னு வந்துட்டா. நண்பர்களே, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், அதாவது ரூமுக்கு. ரோடு எவ்வளோ காலியாக இருக்கு பாருங்களேன். டைம் பார்க்குறீங்களா, 3:46. ரொம்ப நாள் ஆச்சு துபாய் ரோட்டை இவ்வளோ காலியாக பார்த்து. ஒரு டீயை ஒன்று போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது, ஆனால் தூக்கமும் வருது. என்ன பண்ணுறது தெரியல. நண்பர்களே, டைம் 4:11. ரூமை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது எத்தனை மணிக்கு, மதியானம் 1:30 மணிக்கு போனேன் நான். விடிய காலையில் 4 மணிக்கு தான் வரேன். ஸோ எப்பயுமே பெட்டில் போய்ட்டு முடிக்கிறது தான் வழக்கம். பட் இப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரூம் வாசல்லேருந்து முடிக்கிறேன். இதுதான் என்னோடய டே இன் மை ஒர்க் லைஃப். இப்படி தான் என் ஒர்க் போகும். எப்பயுமே இப்படி தான் இருக்குமானா, ஒரு சில டைம் ஆஃபீஸில் இருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இது ஷூட் டே, ஓகேங்களா. இந்த வீடியோ எப்பயும் போல் பிடிச்சா மட்டும் பாருங்கள், இல்லைனா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நல்லா இருக்கணும். எப்பயும் போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.